வணக்கம். புது புது விஷயங்களை கத்துக்கணும்னு எப்பவும் ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வரவேற்பு. இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமா. சொல்லப்போனா உங்க வாழ்க்கையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தோட குறிப்புகள தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கரெக்ட். டாக்டர் டேவிட் ஆர் ஹாமில்டன் எழுதிய ஹவு யோர் மைண்ட் கேன் ஹீல் யோர் பாடி அப்படிங்கிற புத்தகத்தை தான் இந்த விரிவான விவாதத்துல நாம ஆழமா அலச போறோம். அதாவது உங்க மனம் எப்படி உங்க உடம்ப குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தின ஒரு விரிவான பார்வை இது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. உங்க மனசுக்கு உங்க உடம்ப குணப்படுத்துற சக்தி நிஜமாவே இருக்கா என்ன? நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களை ஒரு நோயில இருந்து காப்பாத்துமா? ம். இது ரொம்ப ஆழமான கேள்வி. சரி, இத கொஞ்சம் விரிவாகவே அலசி பார்ப்போம். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன். இது ஏதோ டாக்டர்கள் மட்டும் உட்கார்ந்து பேசிக்கிற ஒரு சலிப்பான மெடிக்கல் கிளாஸ் கிடையாது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரொம்ப சுவாரஸ்யமான உங்க மூளையே சுழல வைக்கிற சில உண்மைகளை தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இத்தனை காலமா மனித உடம்ப பத்தியும் மனச பத்தியும் நாம நம்பிட்டு இருந்த பல விஷயங்கள இந்த புத்தகம் அறிவியல் பூர்வமா உடைச்சு எறியுதுன்னு சொல்லணும். அதாவது மனசு வேற உடம்பு வேற அப்படிங்கிற ஒரு பழைய சிந்தனை இருக்குல்ல. ஆமா, அந்த சிந்தனையில இருந்து நாம கொஞ்சம் வெளியே வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இப்போ. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு எப்படி இழைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உங்க மனசுல தோன்ற ஒரு சின்ன எண்ணம் உங்க உடம்போட ஒட்டுமொத்த பயாலஜிலையும் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத இந்த புத்தகத்துல இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப தெளிவாவே காட்டுது. ஆனா எனக்கு என்னமோ வெறும் எண்ணம் எப்படி உடம்ப மாத்தும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. அது நிறைய பேருக்கு வர்ற இயல்பான சந்தேகம்தான். குறிப்பா இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருந்தா ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இத பத்தி நான் படிச்சப்போ, அதாவது அமெரிக்கால இருக்கிற புகழ்பெற்ற மேயோ கிளினிக் பண்ண ஒரு பெரிய ரிசர்ச் கண்ல பட்டது. ஓ, அந்த ரிசர்ச் பத்தி சொல்றீங்களா? ஆமா, வாழ்க்கையை ரொம்ப பாசிட்டிவா அணுகுறவங்க அதிக காலம் வாழறாங்கன்னு அதுல சொல்லிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? இப்ப பாத்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண ரிசர்ச் கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருஷம் பண்ணிருக்காங்க அந்த ஆய்வு. 30 வருஷமாவா? ஆமா. ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கான் அப்படிங்கறத தொடர்ந்து கவனிச்சிருக்காங்க. அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது, எதற்கெடுத்தாலும் பயந்து அவநம்பிக்கையோட இருக்கிறவங்கள விட, பாசிட்டிவ் எண்ணம் கொண்டவங்க முன்கூட்டியே இறந்து போறதுக்கான வாய்ப்பு 50% கம்மியா இருக்கு. 50%ம்னா அது ரொம்ப பெரிய நம்பராச்சே. அது மட்டும் இல்ல. இன்னொரு டச் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, தங்கள ரொம்ப சந்தோஷமானவங்களாவும், வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கிறவங்களாவும் உணர்ந்த வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி இதய நோயால இறக்குற அபாயம் 77% குறைவா இருக்காம். 77%? கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்போ பாசிட்டிவ் எண்ணம் அப்படிங்கிறது வெறும் மன திருப்திக்கு மட்டும் இல்ல, அது நேரடியாகவே நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்றீங்க. அதுதான் உண்மை. நம்ம எண்ணங்கள் நேரடியாகவே நம்ம செல்கள்ல வேலை செய்யுது. ஆனா எனக்கு அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பண்ண ரிசர்ச்சை பத்தி படிச்சப்பதான் உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது. எலன் லாங்கர் பண்ண ரிசர்ச் தானே? அதேதான். எலன் லாங்கர் அப்படிங்கிறவங்க 1981ல ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. வயசானவங்களை வச்சு பண்ண அந்த ரிசர்ச்சை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ, அது சைக்காலஜி உலகத்திலே ரொம்ப பிரபலமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எலன் லாங்கர் என்ன பண்ணாங்கன்னா, 70 வயசு தாண்டிய சில முதியவர்களை ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்த சும்மா நார்மலா வைக்காம, அப்படியே 22 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1959ல அந்த இடம் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். அப்போ அந்த இடத்துல இருந்த டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாமே பழைய காலத்து மாதிரியே இருந்ததா? ஆமா, அதுதான் அதுல சுவாரஸ்யமே. அவங்க படிக்கிற பத்திரிக்கை, டிவில ஓடுற ப்ரோக்ராம், ரேடியோல கேக்குற பாட்டு, அங்க இருந்த ஃபர்னிச்சர் முதற்கொண்டு எல்லாமே 1959 சேர்ந்தது. ஆஹா, அப்படியே ஒரு டைம் மிஷின்ல போன மாதிரி. கரெக்ட். அந்த முதியவர்கள் கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நீங்க இங்க இருக்கிற சில நாட்கள் 1959ல உங்களுக்கு என்ன வயசோ, அதாவது ஒரு 22 வயசு குறைவான இளைஞர்கள் போலவே நீங்க நடிக்கணும், பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, அந்த சில நாட்கள் முடிஞ்ச பிறகு அவங்கள பரிசோதனை செஞ்சு பார்த்த டாக்டர்களே மிரண்டு போயிட்டாங்க. ஆமா, நான் படிச்சேன். அவங்களோட உடம்புலயே நிஜமான மாற்றங்கள் வந்திருக்கு. முட்டி வலி குறைஞ்சிருக்கு. கூன் விழுந்து நடந்தவங்க கூட முன்ன விட கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விரல்களோட நீளம் கூட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு போட்டிருந்தது. எல்லாத்துக்கும் மேல அவங்கள சில பேருக்கு கண் பார்வை எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமலேயே தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் இளமையா இருக்கேன், எனக்கு வயசாகல அப்படின்னு அவங்க மனசார நம்பி நடிச்ச அந்த ஒரு செயல் அவங்க உடம்பையே நிஜமாவே இளமையா மாத்திருக்கு.
இத கேக்குறப்போ நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு புரியுது இல்லையா? இது வயச மட்டும் குறைக்கல, நம்மளோட உண்மையான சந்தோஷத்தையும் தீர்மானிக்குது. சந்தோஷத்தை பத்தி பேசும்போது தான் அந்த கனடா யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, கனடாவுல பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. பொதுவா நம்ம கிட்ட காசு இருந்தா அது நமக்காக செலவு பண்ணாதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நாம நினைப்போம் இல்லையா? அதுதானே இயல்பு. ஆனா அந்த ரிசர்ச்ல வெறும் $5 தமக்காக செலவழிச்சவங்கள விட அந்த $5 மத்தவங்களுக்கு கொடுத்தவங்க அல்லது ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தவங்க அந்த நாள் முழுக்க ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. வாவ், வெறும் $5ல அவ்வளோ பெரிய மாற்றமா? கண்டிப்பா. மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மூளையில உருவாகிற அந்த பாசிட்டிவான கெமிக்கல் மாற்றங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பெரிய அளவுல உதவுது. கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நேர்மாறான ஒரு பக்கமும் இருக்குல்ல. கோவமும் கசப்புணர்வும் நம்ம உடம்பு எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பத்தியும் அந்த புத்தகத்துல ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இதுல மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம உறவுகள்ல வர்ற சிக்கல்கள் நேரடியாகவே நம்ம இதயத்தை பாதிக்குது. இதயத்தையா? நேரடியாகவா? ஆமா, அமெரிக்கால நடந்த ஒரு ஆய்வை பத்தி புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அத ஹார்ட் மேரேஜ் ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்பவுமே கோவமா பேசிக்கிட்டு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற கணவன் மனைவியோட இதய ரத்த குழாய்கள் ரொம்ப சீக்கிரமாவே கடினமாயிடுதாம். ஓஹோ. இதுவே விட்டு கொடுத்து அன்பா இருக்கிற தம்பதிகளோட இதயம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. உங்க மன அழுத்தம் உங்க ரத்த குழாய்களை சுருக்குது, ஆனா உங்க அன்பா அதை விரிவடைய செய்யுது. நிஜமாவே ஒரு பெரிய விழிப்புணர்வு இது. இப்போ நாம இந்த புத்தகத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் மேஜிக் மாதிரி இருக்கிற ஒரு பகுதிக்கு வருவோம். பிளெசிபோ எஃபெக்ட் பத்தி பேச போறீங்களா? அதேதான், பிளசிபோ எஃபெக்ட். இத மூளைக்குள்ள இருக்கிற ஒரு மாயாஜால மருந்தகம்னு கூட சொல்லலாம். இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பிளசிபோனா என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நோயாளிக்கு நிஜமான மருந்து கொடுக்காம எந்த மருத்துவ குணமும் இல்லாத வெறும் சக்கரை மாத்திரையோ இல்ல ஒரு போலி ஊசியோ போட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து, இத போட்டா உடனே சரியாயிடும் அப்படின்னு நம்ப வைக்கிறது. ஆனா இது ஏதோ வெறும் மனப்பிரமேன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது அப்படி இல்லையா? கண்டிப்பா இல்ல. பிளெசிபோ அப்படிங்கிறது ஏதோ பேச்ச மாத்திர டெக்னிக் கிடையாது. அது உடம்புல நிஜமான பயாலஜிக்கல் மாற்றங்களை உருவாக்குற ஒரு விஷயம். இப்ப இருக்கிற நவீன பிரெயின் ஸ்கேன்லாம் வந்த பிறகு இது ரொம்ப உறுதியாவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் மூலமா சொல்ல முடியுமா? தாராளமா. பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்டவங்கள எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நடக்கிறதுக்கும் கை கால்களை இயல்பா அசைக்கிறதுக்கும் மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் தேவைப்படும். சரி. அந்த நோயாளிகளுக்கு ஒரு சாதாரண போலி மாத்திரையை கொடுத்து இது டோபமைனை சுரக்க வைக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டான மருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க முன்ன விட ரொம்ப இயல்பா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஒரு சாதாரண சர்க்கரை மாத்திரையை சாப்பிட்டா எப்படி மூளையில டோபமின் சுரக்கும்? இது அறிவியலுக்கு முரணா இருக்கே. எப்படி இது சாத்தியம்? அதுதான் மனித மூளையோட சக்தி. அவங்க மூளைய ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது அந்த போலி மாத்திரைக்காக அவங்க மூளையே தானாகவே உண்மையான டோபமைனை உற்பத்தி பண்ணிருக்கு. நம்பவே முடியல. அதாவது வெளியே இருந்து மருந்து வரும்னு மூளை எதிர்பார்க்குது. நீங்க நம்புறீங்க, உடனே மூளை தனக்கு தேவையானதை தானே தயாரிச்சுக்குது. இது நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு. இது மீனிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வேடிக்கையாவும் சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருந்தது. ஆமா, அந்த கலர் மாத்திரை எக்ஸ்பெரிமெண்ட் தானே. கரெக்ட். மாத்திரைகளோட நிறங்கள் கூட நோயை குணப்படுத்துறதுல வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. பொதுவா ப்ளூ கலர் மாத்திரைன்னா அது அமைதியை குறிக்கும். அதனால நீல நிற போலி மாத்திரைகளை கொடுத்தா அது நோயாளிகளை ரிலாக்ஸ் ஆகி தூங்க வைக்குது. ஆனா இத்தாலி நாட்டு ஆண்களுக்கு மட்டும் இந்த ப்ளூ கலர் மாத்திரை தூக்கத்தையே கொடுக்கலையாம். ஏன் அப்படி? அதுக்கு பின்னால இருக்கிற அந்த கலாச்சார ரீதியான காரணம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இத்தாலிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீல நிறம் அப்படிங்கிறது அமைதிக்கான நிறம் கிடையாது. அது அவங்களோட தேசிய ஃபுட்பால் டீமோட கலர். ஆஹா, அப்போ அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ஆயிடுமா? கரெக்ட். அந்த ப்ளூ கலர் மாத்திரைய பார்த்த உடனே அவங்க மூளை அந்த நிறத்தை வெற்றியோடும் ஆக்ரோஷத்தோடும் பெரிய உற்சாகத்தோடும் தொடர்பு படுத்திக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த மாத்திரை அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு பதிலா அவங்கள ரொம்ப உஷாராக்கி முடிச்சிருக்க வச்சிருது. நோயாளியோட நம்பிக்கை அவங்க வளர்ந்த விதம் ஒரு மருந்தோட வேலையையே எப்படி மாத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். அதே மாதிரி தான் ரொம்ப காஸ்ட்லியான பேக்கிங்ல வர்ற போலி மாத்திரைகள் சாதாரண பேப்பர் கவர்ல வர்ற மாத்திரைகளை விட சூப்பரா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், அப்ப மருந்து கன்ஃபார்மா நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற நம்மளோட நம்பிக்கை தான் அங்க நிஜ மருந்தா மாறுது. சரி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம போலி மாத்திரையை கொடுக்கும்போது நடக்குது. ஆனா நோயாளிக்கு இது போலி மாத்திரைன்னு தெரிஞ்சே கொடுத்தா என்ன ஆகும்?
அதையும் ஆராய்ச்சியாளர்கள் விட்டு வைக்கல. அத ஓபன் லேபிள் பிளசீபோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டாக்டர் நோயாளிகிட்டயே சொல்லிடுவாரு, இது வெறும் சர்க்கரை மாத்திரை தான் அப்படின்னு. சரி. அந்த மாத்திரை டப்பாலேயே பெருசா பிளசீபோன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அப்படி தெரிஞ்சே சாப்பிட்டாலும் அந்த மாத்திரை வேலை செய்யுது. அது எப்படி சாத்தியம்? எனக்கு தான் அதுல ஒண்ணும் இல்லைன்னு தெரியுமே. அப்புறம் எப்படி என் உடம்பு ஏமாறும்? அங்கதான் நம்ம மூளையோட பழக்க வழக்கம் உள்ள வருது. ஒரு மாத்திரை டப்பாவை திறக்கிறது, மாத்திரைய கையில எடுக்கிறது, தண்ணியோட சேர்த்து அதை விழுங்குறது அப்படின்னு டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த நோயாளி செய்யற அந்த செயல்முறை மூளையில இருக்கிற நரம்பு மண்டலங்களை தூண்டி விடுது. ஓஹோ. மூளை இந்த சடங்க பழகி போய் மாத்திரைய முழுங்கின உடனே தானாகவே வலிய தணிக்கிற ரசாயனங்களை சுரக்க ஆரம்பிச்சிடுது. உங்க அறிவுக்கு அது போலி மாத்திரைன்னு தெரிஞ்சாலும் உங்க உடம்போட ஆழ்மன பழக்கம் அதை ஏத்துக்கிட்டு வலிய குணப்படுத்துது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இவ்ளோ நேரம் மூளை எப்படி கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனா மூளை அப்படிங்கிறது ஒரு மாறாத நிலையான பாறை மாதிரி கிடையாது. நம்ம எண்ணங்களால மூளையோட கட்டமைப்பையே மாத்தி அமைக்க முடியும். இத சயின்ஸ்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கும் போதோ இல்ல தொடர்ந்து பாசிட்டிவா சிந்திக்கும் போதோ உங்க மூளைக்குள்ள புது புது நரம்பு இணைப்புகள் உருவாகுது. இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்ல முடியுமா? அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி மூளையோட மட்டும் நின்னு போறதில்ல, அதோட தாக்கம் நம்மளோட டிஎன்ஏ மற்றும் ஸ்டெம் செல்ஸ் வரைக்கும் ஊடுருவி போகுது. ஒரு மனுஷன் ரொம்ப அமைதியாவும் சந்தோஷமான எண்ணங்களோடு இருக்கும்போது அவனோட உடம்ப குணப்படுத்துற நூற்றுக்கணக்கான மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ், தானாவே வேலை செய்ய ஆரம்பிக்குது. இத அப்ரெகுலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா உடம்ப குணப்படுத்துற ஸ்விட்ச் ஆன் செய்யப்படுது. கரெக்ட். அதே மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயும் கோவத்திலயும் இருக்கும்போது அந்த குணப்படுத்துற ஜீன்ஸ்லாம் முடக்கப்படுது. இதனால தான் மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு காயம் பட்டா கூட அது ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலான செய்தின்னு தெரியுமா? நம்மள பல பேருக்கு ஒரு பயம் இருக்கும். எங்க தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அப்பாவுக்கும் சுகர் இருந்தது, அப்ப எனக்கும் அது மரபணு ரீதியா கன்ஃபார்மா வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவோம். அது ஒரு தவறான எண்ணம். ஆமா, உங்க பரம்பரையா ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களோட லைஃப் ஸ்டைல், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, முக்கியமா உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் மூலமா அந்த நோயை உருவாக்குற மரபணுக்களை உங்களால ஆஃப் பண்ணி வைக்க முடியும்னு இந்த புத்தகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. உங்க ஜீன்ஸ் உங்க தலையெழுத்து கிடையாது. உங்க எண்ணங்கள் மூலமா அந்த தலையெழுத்தே நீங்க மாத்தி எழுதலாம். 100க்கு 100 உண்மை. மனித உடம்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான படைப்பு. அது நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. அடுத்து நாம பேச போற விஷயம் மெடிக்கல் உலகத்தையே நிஜமா வியப்புல ஆழ்த்தினே ஒண்ணு. அதுதான் விஷுவலைசேஷன், அதாவது கற்பனை செய்யும் கலை, அப்புறம் மிரர் நியூரான்கள் பத்தினது. ஆமா, அந்த விஷுவலைசேஷன் கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் நிஜத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் நாம அதை நடக்கிற மாதிரி ரொம்ப ஆழமா கற்பனை செஞ்சு பார்க்கறதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாதான். இதுக்காக ஒரு சூப்பரான ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த பியானோ ரிசர்ச் தானே. ஒரு ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில பேரை டெய்லி 2 மணி நேரம் பியானோ வாசிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு குரூப்பை பியானோ வாசிக்கிற மாதிரி வெறும் கற்பனை மட்டுமே செய்ய சொல்லியிருக்காங்க. சில நாட்கள் கழிச்சு 2 குரூப்போட மூளையும் ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. நிஜமா பியானோ வாசிச்சவங்களோட மூளையில நரம்பு இணைப்புகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருந்ததோ அதே அளவுக்கு 1 இன்ச் கூட குறையாம கற்பனை மட்டுமே செஞ்சவங்களோட மூளையிலயும் வளர்ச்சி இருந்திருக்கு. சும்மா கற்பனை பண்றதுனால மூளை வளருமா? அது மூளையோட வளர்ச்சி மட்டும் இல்ல, நம்மளோட தசைப்பழமும் அந்த கற்பனையால கூடுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு குரூப் அவங்களோட சுண்டு வரல மட்டும் டெய்லி 15 நிமிஷம் உயர்த்தி உயர்த்தி பயிற்சி பண்ணிருக்காங்க. சரி. இன்னொரு குரூப் சும்மா சேர்ல உட்காந்துக்கிட்டு தங்களோட சுண்டு வரல உயர்த்துவதா வெறும் கற்பனை மட்டுமே செஞ்சிருக்காங்க. 3 மாசம் கழிச்சு பார்த்தா நிஜமா பயிற்சி பண்ணவங்களுக்கு 53% தசை வலிமை கூடியிருக்கு. ஆனா விரலையே கொஞ்சம் கூட அசைக்காம கற்பனை மட்டுமே செஞ்சவங்களுக்கு 35% தசை வலிமை அதிகரிச்சிருக்கு. ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம 35%? ஆமா, நீங்க எதை ஆழமா கற்பனை செய்றீங்களோ உடனே மூளை அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு சிக்னல்களை அனுப்பி தசைகளை ஸ்ட்ராங் ஆக்குது. இது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எவ்ளோ பெரிய அட்வான்டேஜ். இததான் ஆக்ஷன் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு சிறந்த விளையாட்டு வீரரோட அசைவுகளை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும் போதே உங்க மூளையில உள்ள மிரர் நியூரான்கள் தூண்டப்படுது. ஆமா, ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுக்கும் அந்த விஷயத்த ஒரு எக்ஸ்பர்ட் செய்யறத நீங்க பாக்குறதுக்கும் மூளை ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுது.
அதனால தான் நல்ல பிளேயர்ஸை தொடர்ந்து கவனிக்கிறப்போ உங்களோட ஸ்கில்லும் உங்களுக்கு தெரியாமலேயே டெவலப் ஆகுது. இந்த கற்பனை திறன் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, ரொம்ப கொடிய நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கும் யூஸ் ஆகுது இல்லையா? கண்டிப்பா. குறிப்பா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. கீமோதெரபி சிகிச்சை எடுத்துக்கிற பெண்கள் சிலரை வச்சு ஒரு ஆய்வு பண்ணாங்க. அவங்க தங்களோட விஷுவலைசேஷன் திறனை ரொம்ப பவர்ஃபுல்லா பயன்படுத்தினாங்க. எப்படி? எப்படின்னா, அவங்க உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு செல்களை நீங்க இந்த வீடியோ கேம்ல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, பேக்மேன் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. இல்லனா ரொம்ப அக்ரெசிவான பிராணா மீன்கள் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. ஓ, அந்த கேம்ல வர்ற மாதிரி. அதேதான். அந்த மீன்கள்லாம் உடம்புல இருக்கிற கேன்சர் செல்களை எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுற மாதிரி டெய்லி தொடர்ந்து கண்ண மூடி ஆழமா கற்பனை பண்ணிருக்காங்க. இத கேக்குறப்ப கொஞ்சம் சினிமாத்தனமா இருக்கே, இதனால நிச்சயமாவே ரிசல்ட் இருந்ததா? அதுதான் டாக்டர்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்படி தொடர்ந்து கற்பனை செஞ்ச பெண்களோட ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவங்க உடம்புல உள்ள கில்லர் செல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நோய் எதிர்ப்பு செல்கள் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா உருவாகி இருந்தது. அப்ப அந்த கற்பனை நிஜமாவே வேலை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த செல்கள் கேன்சர் செல்களை ரொம்ப தீவிரமா அழிக்கிறதும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல உறுதியா தெரிஞ்சது. சும்மா மாத்திரைகளை மட்டும் நம்பிட்டு இருக்கிறத விட நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த நோயை அழிக்குதுன்னு நாம கற்பனை செய்யறது அந்த ட்ரீட்மெண்டோட பவரை பல மடங்கு அதிகரிக்குது. கண்டிப்பா. இத கேக்குறவங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும். இதெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா இதை நான் எப்படி என் வாழ்க்கையில பிராக்டிக்கலா பண்றது? எனக்கும் சில உடம்பு வலிகள் இருக்கு, நான் எப்படி இதை சரியா கற்பனை செய்யறது அப்படின்னு நீ யோசிக்கலாம். அதுக்கான வழிமுறைகளும் இந்த புத்தகத்திலே இருக்கு. ஆமா, டாக்டர் ஹாமில்டன் ஒரு 7 வகையான கற்பனை முறைகளை ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. அதுல உங்களால ஈஸியா செய்யக்கூடிய சில முக்கியமான நடைமுறை பயிற்சிகளை நாங்க இங்க சொல்றோம். முதல் மெத்தட் பத்தி நீங்க சொல்லுங்க. முதல் மெத்தட் கிளீன் அண்ட் பாலிஷ், அதாவது சுத்தம் செஞ்சு துடைக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரகத்திலையோ இல்ல வேற ஏதோ ஒரு உறுப்புலையும் பிரச்சனை இருந்தா நீங்க இப்படி கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அந்த டேமேஜ்டான செல்கள் எல்லாம் ரொம்ப கருப்பாவோ அழுக்காவோ சுருங்கியும் இருக்கிறதா மனசுல நினைச்சுக்கோங்க. சரி, நினைச்சாச்சு. இப்போ ஒரு ரொம்ப சாஃப்டான துணியை வச்சு அந்த அழுக்குகளெல்லாம் நீக்கி அந்த செல்களை தொடச்சி எடுக்குவதாக கற்பனை பண்ணுங்க. அழுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த செல்கள் மறுபடியும் இளஞ்சிவப்பு நிறமா ரொம்ப ஆரோக்கியமா ஃப்ரெஷ்ஷா மாறுறதா உங்க மனக்கண்ணுல பாருங்க. இதை தினமும் நீங்க செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப ஈஸியான பயிற்சி இது. இன்னொரு அருமையான மெத்தட் இருக்கு. அது சிம்பாலிக் சேஞ்ச், அதாவது குறியீடு மாற்றம்னு சொல்வாங்க. மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன் மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே பெஸ்ட். இது எப்படி பண்றது? இந்த புத்தகத்துல வர்ற ஒரு நபர் ரொம்ப கடுமையான டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. தன்னோட வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சிருக்காரு. அவர் எப்படி விஷுவலைஸ் பண்ணாரு தெரியுமா? தன்னோட உடைஞ்ச வாழ்க்கைய ஒரு சுக்குநூறா உடைஞ்சு போன கண்ணாடியா கற்பனை செஞ்சுக்கிட்டாரு. உடைஞ்ச கண்ணாடியா? ஆமா, அந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு நெருப்புல உருக்கி ஒரு புது முழுமையான அழகான கண்ணாடியா வார்த்தெடுப்பதா டெய்லி கற்பனை செஞ்சிருக்காரு. அந்த உடைஞ்ச கண்ணாடி எப்படி மெல்ல மெல்ல முழுமை பெற்றதோ அதே போல அவரோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி அவர் அந்த டிப்ரெஷன்ல இருந்து முழுமையா வெளியே வந்துட்டாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கற்பனை இது. ஆனா இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் கான்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து செய்யறது. நீங்க டெய்லி உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதை கற்பனை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. டெய்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணா கூட போதும். கரெக்ட். தினமும் ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷமோ செஞ்சாலும் அதை டெய்லி தவறாம தொடர்ந்து செய்யணும். ஏதோ ஒரு நாள் மட்டும் திடீர்னு மணிக்கணக்கில் கற்பனை பண்றதை விட தினமும் கொஞ்ச நேரம் செஞ்சாதான் அது மூளையோட கட்டமைப்பை மாத்துறதுக்கு உதவியா இருக்கும். அதோட சேர்த்து அஃபர்மேஷன்ஸ், அதாவது நேர்மறையான உறுதிமொழிகளையும் நீங்க யூஸ் பண்ணணும். உறுதிமொழிகள்னா உடனே நான் இப்பவே 100% குணமாயிட்டேன் அப்படின்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒன்ன போய் சொல்றது கிடையாது. மூளையாதான் நம்பாது. ஆமா, அப்புறம் எப்படி சொல்றது? அதுக்கு பதிலா பிரிட்ஜிங் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது, நான் படிப்படியாக குணமடைந்து வருகிறேன், என் உடம்போட ஒவ்வொரு செல்லும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புத்துணர்ச்சி பெறுது, நான் நேற்றை விட இன்னைக்கு பலமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கியங்களா பயன்படுத்தணும். இந்த கற்பனையும் உங்களோட அந்த வார்த்தைகளும் ஒன்னா சேரும்போது உங்க மூளை அது ஒரு ஸ்ட்ராங்கான கட்டளையா ஏத்துக்கிட்டு உடம்பு குணப்படுத்துற வேலையை ரொம்ப வேகமா செய்ய ஆரம்பிச்சிடும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நவீன மருத்துவமே தேவையில்லை, இங்கிலீஷ் மாத்திரைகள் எல்லாம் குப்பையில தூக்கி போடணும் அப்படின்னு இந்த புத்தகம் எங்கேயுமே சொல்லல. அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். மருத்துவமும் மாத்திரைகளும் ஒரு நோயை குணப்படுத்த கண்டிப்பா அவசியம்தான். கண்டிப்பா அவசியம்தான். ஆனா உங்களுடைய எண்ணம்,
அந்த மருந்து மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை, உங்களோட மன அமைதி, இது மூணும் தான் அந்த மாத்திரைகளை உங்க உடம்புல 100% வேலை செய்ய வைக்கிற மாஸ்டர் கீ. வெளியில நாம தேடி அலையிற பல மருந்துகளுக்கு நிகரான ஒரு மாபெரும் மாயாஜால மருந்தகம் உங்களுக்குள்ளேயே, சொல்லப்போனா உங்க மூளைக்குள்ளேயே 24 மணி நேரமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இத நாம கொஞ்சம் விரிவான ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, எனக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி வருது. அத நான் உங்ககிட்டயும் கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. உங்க உடம்பு அப்படிங்கிறது வெறும் சதையும் ரத்தமும் எலும்புகளும் சேர்ந்த ஒரு மெஷின் மட்டும் கிடையாது. அது உங்க எண்ணங்கள் தங்கி இருக்கிற ஒரு வீடு. ஒரு சாதாரண சர்க்கரை மாத்திரைக்கு உங்க மூளையில டோபமைனை சுரக்க வைக்கிற சக்தி இருக்குன்னா, உங்களோட கற்பனை திறனுக்கு கேன்சர் செல்களை அழிக்கிற அளவுக்கு பவர் இருக்குன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியை குணப்படுத்துறதுக்கு நீங்க உங்க மனசை பயன்படுத்த போறீங்க? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. மனித மனதோட இந்த அளப்பரிய ஆற்றலை நவீன மருத்துவ உலகம் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து பயன்படுத்த ஆரம்பிச்சா எதிர்கால மருத்துவ உலகமே ஒட்டுமொத்தமா மாறிடாதா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி இது. இது கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இத பத்தி கண்டிப்பா ஆழமா யோசிப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். எப்பவுமே உங்க மனசோட சக்தியை சாதாரணமா எடை போட்டுடாதீங்க. இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த சுவாரஸ்யமான உண்மைகள் உங்க ஆரோக்கியத்தை பத்தின ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் இது போல இன்னொரு ஆழமான சுவாரஸ்யமான விவாதத்துல உங்களை நாங்க சந்திக்கிறோம். உங்க மனசு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உங்க உடம்பும் தானாவே ஆரோக்கியமா இருக்கும். நன்றி.